ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஜோன் சர்வேயருக்காக ட்ரிக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் நான் ஜோன் சர்வே பண்ண போகிறதில்ல, நார்மலாக ஆட போகிறேன். நீங்கள் இதை அட்டாக்கு கூட யூஸ் பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு ரின்னாம் வில்லேஜில் இறங்கிட்டு காயின்லாம் பிடிச்சிடணும். இப்போ வந்து நான் ஜோன் சர்வேன்னு எதுக்கு சொன்னேன்னா காயின் நிறையா பிடிக்க முடியும், அதுக்காக ஜோன் சர்வேன்னு சொன்னேன். Takedown. நீங்கள் எவ்வளோ காயின் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நேராக ஹேங்கருக்கு போயிடணும். இல்லாட்டி இங்கே கிளாக் டவர் போயிடணும். ஜோன் சர்வேயராக இருந்தீங்கன்னா ஹேங்கர் போகிறது கொஞ்சம் இது, ஏன்னா கிளாக் டவரில் எனிமி இருப்பானுங்க. இங்கே மோஸ்ட்லி உங்களுக்கு கன்று கிடைக்கும், ஆனால் மோஸ்ட்லி இது கிடைக்காது உங்களுக்கு. காரு பைக்கு அந்த மாதிரி எதுவும் வண்டி கிடைக்காது, அவ்வளோதான். பயங்கரமாக லாக் ஆகுது மொபைல், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ரிமைன் வில்லேஜில் எங்கேயாச்சும் நான் ஒரு தடவை போன மேட்ச் போனேன், ரெக்கார்ட் பண்ணாமல் போயிட்டேன். போன மேட்ச் 4 சூப்பர் மெடிக்கிட்டு இங்கே இப்போ 4 இந்த இடத்துல ஒன்று, இந்த டோர்கிட்ட இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல 2 தான், ஆப்போசிட் சைடில் ஒன்று, இந்த வீட்டுக்குள்ளே ஒன்று எடுத்தேன். 4 சூப்பர் மெடிக்கிட்டு இங்கே எடுத்துட்டேன். ஆனால் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஜோன் சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நானே 4 சூப்பர் மெடிக்கிட்டு தான் கிடைக்கிற நார்மல் மெடிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. Triple takedown. வெளியே ஒரு காயின் இருக்கும், உள்ளே ஒரு காயின் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே போய் காயின் அடிச்சுட்டு இங்கே கார் இருக்கும், அந்த கார் எடுத்துகிட்டு போயிடலாம். Takedown. எனிமி வந்தால் பயப்படாதீங்க, டக்குன்னு அடிச்சிருங்க. எனிமிக்கெலாம் பயந்து இங்கே நிறைய பேர் கேமே விளாட முடியாது.
நான் சொல்கிற டெக்னிக்கில் உங்களை மினிமம் 5000 காயின்ஸ் அடிச்சிடலாம். இப்போ கில் அடிக்க முடியாது எப்படி ப்ரோ ப்ளஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். அதாவது நீங்கள் போயிட்டு இருக்கும்போதே எனிமிலாம் கிடப்பானுங்க. இங்கேருந்து இப்போ நேரட்டாக நம்ம கிளாக் டவர் தான் போகிறோம். ஸோ கிளாக் டவரில் நிறைய பேர் இருப்பானுங்க. இங்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் மெடிக்கல் இருக்கும். எனிமி இருந்தால் ஏறி அடிக்க ட்ரை பண்ணுங்க. செத்தா நான் மைனஸ் ஆகுமா? நம்ம கேம் தான் இது, ஜஸ்ட்டு கேம். நானே இதை இப்போ தான் வந்திருந்தேன். முன்னெல்லாம் இது பயங்கரமாக டாப்அப் பண்ணி ஒரு ஐடியா வச்சுருந்தேன். 1,34,000 கிட்ட அந்த ஐடியாவெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் சோகமான சம்பவம். எப்பவுமே ஒரு காரோ பைக்கு ஸ்பீடான இதுதான் இங்கே இருக்கும் மேக்ஸிமம் கைஸ். அப்போ யாரும் வந்து கமெண்ட் பண்ணாங்க, எனக்கு இல்லை, எனக்கு ஜீப்பு தான் இருக்கும். அந்த மாதிரி பைக் எடுத்தால் ரொம்ப நல்லது. அதில் அடியும் அவ்வளோ சீக்கிரமாக படாதுன்னு சொல்ல முடியாது, படும். ஆனால் ஸ்பீடாக போயிடும். அவங்களுக்கு அடிக்க மாட்டாங்க, அடிக்க முடியாது இனிமேல். கிளாக் டவரில் முன்னாடியே போயிருக்கலாமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, கிளாக் டவரில் கூட எனிமி குறைஞ்சிருக்கானுங்க. வேறு எனிமே இல்லை இப்போ கிளாக் டவரில். எல்லாம் போயிருப்பானுங்க அட்டாக் எடுக்கிறதுக்கு. ஒரு லூட் பாக்ஸும் விட்றாதீங்க, அதுலேயும் காயின் இருக்கும் சில காயினில். ஏகேக்கெலாம் ரொம்ப இதாக கம்மி பண்ணிட்டானுங்க டேமேஜை. அப்படியே நீங்கள் சுற்றிட்டே இருந்தீங்கன்னா நான் நிறைய காயின் வர வரல மிஸ் பண்ணிட்டேன். செத்தா ஒரு 4,000 காயினுக்கிட்ட இருக்கும். ஃபுல் ஜோன் சர்வே பண்ணல. ஃபுல் ஜோன் சர்வே பண்ணால் 5,000 காயின் 10,000 காயின் எடுக்கலாம். நானும் தான் செத்துட்டேன். நான் மைனஸ் ஆகும் போது 59% இருக்கு, அவ்வளோதான். இதாங்க கேமு. இந்த மாதிரி விளையாடுங்க, ஜாலியாக விளையாடுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.